தமிழு வாப்பா. என்ன தமிழு, மறுபடியும் போராட்டத்தில் இறங்கிட்டியா? ஆமாண்ணே, ஊரை சுற்றி இருக்கிற கெமிக்கல் கம்பெனினால காற்று தண்ணியெல்லாம் விஷமாயிடுச்சுண்ணே. ஆமையா, இப்போ எல்லா இடத்தையும் நஞ்சாக்கி வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லைண்ணே, ஊரில் நிறைய பேருக்கு வியாதி வந்திருக்குண்ணே. இதில் என்ன கொடுமைன்னா, வந்திருக்க வியாதி கேன்சர்னு கூட தெரியாமல் நம்ம மக்கள் அறியாமல் இருக்காங்கண்ணே. சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேயும் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் கேன்சர் நோயாளிகள் அதிகமாக இருக்காங்கண்ணே. அதுக்கான விழிப்புணர்வு போராட்டம் தானே இது. நம்ம மக்களை நாம தானே காப்பாற்றணும். நம்ம காந்தி சிலை முன்னாடி தான் போராட்டம் பண்ணுறோம். மக்களுக்கு புரிய வைக்கணும்ண்ணே. ஏய் சரியா சொல்லிவிட்டையா. உங்கள் அப்பனை பார்த்த மாதிரியே இருக்கு. அவனை இப்படித்தான் துடிப்பாகவே இருப்பான். எல்லாத்துக்காகவும் குரல் கொடுப்பான். ஊர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முன்னாடி போய் நிற்பான். அந்த பாலா போன வியாதி மட்டும் இல்லைன்னா நேரம் அவன் நம்ம கூட இருந்திருப்பான். சரி, நீ கொண்டா. வர 18 தேதிண்ணே. இல்லையா அந்த கெமிக்கல் ஃபேக்டரி ஏற்றவங்கள போராட்டம். சரிண்ணே. சரியா, பொறுப்புல வம்பரையும் போட்டிருக்கு. மறக்காம வந்துடணும். காந்தி சிலை பக்கம் தானே? ஆமா, குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாம் நஞ்சா மாறிடுச்சுல. இப்படியே விட்டோம்னா அப்படி யாரில் போராடுறது? வர்றப்ப எல்லாரும் சேர்த்து கூட்டுவா. நம்ம தான் சேர்ந்து இந்த கெமிக்கல் கம்பெனி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்.